எக்ஸ்ட்ராடினரி. அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு கலப்பி எடுக்க போறது. அதுக்கு அர்த்தம் செகண்ட் ஆஃப் ராயல். நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மனது ஒரு 200-300% தெளிவடைச்சு வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. இயர் ரெண்ட பியூட்டிஃபுல்லா உங்களால் கொண்டாட முடியும். பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான காலம் இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்ப இந்த மார்கழி மாதம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் மேசராசி. வாழ்க்கை துணையோட பியூட்டிஃபுல்லா போக முடியும். கெட்ட நேரத்திலையும் பாசிட்டிவா தான் இருக்கணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. நண்பர்களே, இது ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ மேசராசிக்கு. இப்ப ஏலச்சனை இருக்கீங்க. இந்த டிசம்பர் மாதம் 2025 எப்படி இருக்க போது, இந்த மாதத்தை நீங்க எப்படி முடிக்க போறீங்க ஒரு பலன். இதுல 2026 பத்தி நம்ம கொஞ்சம் பேச போறோம். நம்ம எப்படி பலன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஏலச்சனி ஐயோ, 5ஆம் வீட்டுக்கு எது ஐயோ அப்படின்னு நம்ம போறதில்லை. ஏழரச்சனை மட்டுமே உங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும் அப்படின்னா, இப்ப மேசராசியில் இருக்கிற 70 கோடி பேர் அழிஞ்சு போயிருவான்னு ஆயிப்போய். த்ரூ த வேர்ல்டு மேசராசியில் 70 கோடி பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வீணா போயிருவான்னு அர்த்தம். அப்படி அல்ல. இங்க ஒரு ராசி அப்படின்னா உங்களுடைய உடம்பு மனசு இல்லையா? உங்க ராசியாவது யாரு? செவ்வாய். அப்ப உங்களுடைய உடம்பை மனசையும் முடிவு பண்ண போறது செவ்வாய். 9ஆம் வீடுன்னு ஒரு வீடு இருக்கு. அந்த 9ஆம் வீடு யாரு தெரியுங்களா? உங்களுடைய திறமை, அப்பாவுடைய டிஎன்ஏல வந்தக்கூடிய உங்களுடைய ரத்த ஓட்டம், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இதெல்லாம் 9ஆம் வீடு. ஸோ நீங்க என்ன செய்யறீங்க உங்க மனதுல இருந்து அப்படின்னு அது 9ஆம் வீடு. இப்படி செய்யறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அது 5ஆம் வீடு. அப்ப இந்த 1, 5, 9 தான் லைஃப். 1ஆம் வீடு சிவன் வாழும் வீடு, 9ஆம் வீடு மகாவிஷ்ணு வாழும் வீடு, 5ஆம் வீடு மகாலட்சுமி வாழும் வீடு. இந்த 3 பேரும் தான் முப்பெரும் கடவுள். பிரம்மா அல்ல, விஷ்ணு, லக்ஷ்மி, இந்த பக்கம் சிவன். இந்த 3 பேரும் தான் அப்பாற்பட்ட சக்தி. நம்மளை படைத்த சிவன், நம்மளை வளர்த்திட்டு இருக்கிற விஷ்ணு, நம்ம இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் உடம்புக்கும் தகுந்த மாதிரி வாழ்க்கை தர மகாலட்சுமி தாயார். கண்கண்ட தெய்வம் இவங்க 3 பேரும். இப்போ மேச ராசிக்கு நிறைய பலனுக்கு போறேன். ராசி செவ்வாய் 9ஆம் வீட்டுல உங்களுக்கு 7 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 16 வரைக்கும். குரு வேற உங்களுக்கு 4 டிசம்பர்லயே உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ குருவும் செவ்வாய் ஒண்ணுக்குன்னு பாத்துக்கிறான். குருமங்கள யோகம் எக்ஸ்ட்ராடினரி. அப்போ உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிவு, ராசி அதிவு, 1ஆம் வீட்டுக்கு அதிவு ஒருத்தர் பாத்துக்கிறான். 5க்குரிய சூரியன் மார்கழி 1ஆம் தேதி அன்னைக்கு 16ஆம் தேதி காலையில 2 மணி 3 மணி சுமார் இடையே காத்தால உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வந்து ஆதித்ய மங்கள யோகம், குருமங்கள யோகம், ஆதித்ய குரு யோகம் இதெல்லாம் கிடைக்குது. என்ன அர்த்தம்னா, இவர் சக்சஸ்ஃபுல் மேன் சொல்லலாம். வெற்றிகரமான ஒரு மனிதராக நீங்கள் வாழ்வதற்கு சாத்தியம் இருக்குது. உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியில இருந்து அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு கலப்பி எடுக்க போறது. அதுக்கு அர்த்தம் செகண்ட் ஆஃப் ராயல். டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்லயும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் ஒரு எல்லவும் இல்லை. காரணம், முதல் 4 நாள் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தான் குரு வக்கரத்துல உங்களுக்கு மிதுன ராசிக்கு வர வரைக்கும் தான் உங்களுக்கு உண்மையாலுமே ஏழரச்சனை, வருத்தங்கள், கவலைகள், சோகம் எல்லாமே இருக்கும். டிசம்பர் முதல் 4 நாள். அந்த 5ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். அடுத்தது செவ்வாய் பயிற்சி அடைகிறது வந்து 7ஆம் தேதி நைட்டு 9 மணி சும்மா இருக்கு, டிசம்பர் 7. அப்ப அந்த ராசியை செவ்வாய் 8ஆம் வீட்டுல இருக்கிறாங்க பலன். 45 நாள் 40 நாள் உங்களுடைய உடம்பு மனசு நல்லா இல்லை. காரணம் செவ்வாய் 8ல அப்போ ஏழரச்சனை. அப்ப இந்த அடுத்த 3 நாள் ஒரு வாரத்திலேயே அவன் மாற போறான் அப்படிங்கிற பொழுது அது பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்ப 7ஆம் தேதி நைட்ல இருந்து உங்களுக்கு குருமங்கள யோகம் பியூட்டிஃபுல்லா போகும். இப்போ அந்த குருமங்கள யோகத்தை நீங்க அற்புதமா ஜெயிக்கிறீங்கன்னு ஆயிடும். அப்போ உங்களுடைய அறிவு, மனசும், திறமையும் பியூட்டிஃபுல்லா ஜெயிச்சிடும். அப்போ உங்களுடைய உடம்பு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு 100% மேல உங்களால் கொண்டுட்டு வரணும்னா கொண்டு வந்துடலாம். ஸோ நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த உடம்பு ஃபிட்னஸ்ங்கிறதுங்க உடம்பு இல்லைங்க, மனசு இருக்கு. மனது ஃபிட்டா இருந்தால் உடம்பு ஃபிட் ஆயிரும். ஸோ மனதை நிம்மதியா வச்சுங்க, மனதை தெளிவா வச்சுங்க, மனதை கூலா வச்சுங்க. நீங்க வந்து உடம்பு ஃபிட்னஸ் கிடைச்சது அப்படி வச்சுக்க முடியும் இந்த மாசத்துல, டிசம்பர் மாசத்துல. அப்போ உடம்பு வந்து முதல் 100% கொண்டு வந்துடலாம். ஏழரச்சனையில கூட மனது ஒரு 200-300% தெளிவடைச்சு வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை பியூட்டிஃபுல்லா இருக்கும். பேச்சுவார்த்தை மிக அருமையா இருக்கும். காரணம், சுக்கரன் 8ஆம் வீட்லயும் 9ஆம் வீட்டுல இருக்கனால பேச்சுவார்த்தை நன்றாக இருக்கும். எடுக்கிற காரியங்களை நீங்க ஜெயிக்கலாம். சந்திப்புகள் அருமையா இருக்கு. பணம் வருது. பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களால் சேர்த்த முடியும். எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். ஆள் மனது நன்றாக வேலை செய்யும். கடவுள் ஆசீர்வாதம் மிக அருமையா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் துணிமணி, வண்டி, வாகனம் ஒரு மைல்டு வாபிளிங் இருக்கும். அதுக்காக தப்பா இல்லை. அதாவது ஒரு வாரத்தில் 2 நாள் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் அதெல்லாம் வேஸ்ட். நீங்க நிம்மதி இல்லாமல் இருக்கணும். நிம்மதியை செயற்கையாவது வரவேற்றுக் கொள்ளுங்கள். நிம்மதியை, சந்தோஷத்தை. ஸோ கண்டிப்பாக இந்த 30 நாளும் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமும் இருக்க முடியும். இயர் ரெண்ட பியூட்டிஃபுல்லாக உங்களால் கொண்டாட முடியும். 9ஆம் வீட்டில் சூரியன் குரு பார்வை. குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறான். இந்த மாதத்தில் நடக்கிற இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை 30 நாளைக்கு, டிசம்பர் 15 டு ஜனவரி 14 மார்கழி மாதம் ஃபுல்லா சூரியன் செவ்வாய் சேர்க்கை, குரு பார்வை. இந்த தன்மை இன்னொரு முறை வரலான்னா 12 வருஷம் கழிச்சு சூரியன் செவ்வாய் வேணா ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. சூரியனும் குருவும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. ஆனால் செவ்வாயோட சேர்ந்து வரும்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மார்கழி மாதம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் மேசராசி. ஸோ உங்களுடைய அந்த பெயர், புகழ், மரியாதை, குழந்தைகள், வம்ச விருத்தி இதெல்லாம் நீங்க நல்லா எடுத்துட்டு போக முடியும்னா எடுத்துட்டு போக முடியும். கடன், கவலை, நோய், எதிரி இதெல்லாம் உங்களால் கட்டுக்குள்ளா கொண்டு வர முடியும். வாழ்க்கை துணையோட பியூட்டிஃபுல்லா போக முடியும். இந்த வாழ்க்கை துணையை பத்தி பேசுற பொழுது நான் எப்போ சொல்ற டைலாக் தான், என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும். என்னோட எய்ம் எல்லாம் கெட்ட நேரமும் நல்ல நேரமும். நாம வந்து நம்மளுடைய மனது கெட்ட நேரத்திலையும் பாசிட்டிவா தான் இருக்கணும். கெட்ட நேரத்துல மனசு கெட்டு போயிடக்கூடாது. இப்போ நல்லது கெட்டதாவோ, கெட்டது நல்லதாவோ தெரியக்கூடாது. நம்ம பேட் டைம்ல இருக்கிறோம். பேட் ட்ராப் வரலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம்
கெட்டதா தெரியக்கூடாது, ஒரு கெட்ட விஷயம் நல்லதா தெரியக்கூடாது. ஸோ மனதை எவ்வளவு தெளிவாகும் நல்லா வச்சுட்டு, கெட்ட நேரத்துல கூட நீங்க டிஃபென்சிவா இருந்து, நல்ல நேரத்துல கெட்ட நேரத்துல நிறைய லேர்னிங்ஸை கத்துட்டு, நல்ல நேரத்துல நீங்க கிரேட்டா ஜெயிக்கணுங்கிறதா என்னுடைய ஆம்பிஷன். ஸோ என்னுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே பயன்படும். என்னுடைய வீடியோக்களை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோகளும் உங்களுக்கு வந்துடும். ஸோ தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணும்போது நிம்மதியும் வெற்றியும் எளிது நண்பர்களே. சித்தாந்த ரீதியாகவும் தெய்வ ரீதியாகவும் வழிகாட்டுதலாக நான் தெளிவாக 40 இயர்ஸ் அஸ்ட்ராலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், பிரார்த்தனை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிரார்த்தனை தான் உண்மையிலேயே, தெய்வம் உண்மை இல்லை. தெய்வம் நம்புறவங்களுக்கு உண்மை, நம்பாதவனுக்கு தெய்வம் இல்லை. ஸோ நான் நம்புறேன். என்னுடைய நம்பிக்கை என்னை வந்து ஜெயிக்க வைக்கிறது. நம்பிக்கை தெய்வத்தையே நம்ப வைக்கிறது, என்னையும் நம்ப வைக்கிறது. ஸோ தீக்காக்காரன் மாதிரி நான் 50 மடங்கு நான் ஜெயிப்பேன். என்ன காரணம்? அவனை மட்டுமே நம்புறான். சம்டைம்ஸ் தன்னைத்தானே நம்புறதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. தொடர்ந்து 4 தடவை ஒருத்தன் தோத்துட்டான்னா தன்னைத்தானே நம்பவே மாட்டான். அவன் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஸோ நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களை அறியாத ஒரு சக்தி மேலே நம்பிக்கை வரும். ஸோ எங்கிட்ட வரக்கூடிய வழிகாட்டுதல் எளிதாக இருக்கிற மாதிரி அடுத்து பயன்பட போகிறோம். நண்பர்கள் கூட்டாளிகளோட அருமைன்னு சொல்லிட்டேன். தொழில் விருத்தி அருமை, தொழில் லாபம் அருமை. பாருங்க 7.5 சனியில் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த டிசம்பர் மாதத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஜனவரி பிப்ரவரி கரெக்டாக பயன்படுத்திக்கணும். எதற்காக சொல்றேன்னா, உங்களோட ராசி செவ்வாய் தொழில் ஸ்தானத்திலையும், அதாவது 9ஆம் வீட்லையும் 10ஆம் வீட்லையும் 11ஆம் வீட்லையும் அடுத்த ஒரு 130 நாட்கள், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 15 வரைக்கும் இந்த 135 நாட்கள் உங்களுடைய ராசியாதிபதி 9ஆம் வீடு 10ஆம் வீடு 11ஆம் வீட்டுல டிராவல் பண்றாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு விரயத்துல செவ்வாய் வருவான். அனைமே ஏப்ரல் 3rd வீக் நினைக்கிறேன். அப்பதான் நீங்க அல்லது 2nd வீக்கா இருக்கலாம், அல்லது ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ அப்பதான் உண்மையான 7.5 சனியை நீங்க சந்திப்பீங்க. ஸோ இந்த 4 மாதங்கள் நீங்க நல்லா பயன்படுத்தினா, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பயன்படுத்திட்டீங்கன்னா, இந்த 4 மாசம் நாம ஏன் 4 வருஷம் வாழ்க்கையை ட்ரை பண்ணக்கூடாது? அட்லீஸ்ட் 2 வருஷம் வாழ்க்கையை அடையக்கூடாது? ஜாதகத்தை பாருங்க, உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை நீங்க செவ்வாய் திசையில இருந்தீங்கன்னா கிரேட் லைஃப் சாத்தியமே. நீங்க ராகு திசையில் இருந்தா கிரேட் லைஃப் சாத்தியமே. குரு திசையில் இருந்தா கிரேட் லைஃப் சாத்தியமே. புதன் திசை சுக்கிர திசையில் இருந்தா கிரேட் லைஃப் சாத்தியமே. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க ஜாதகத்தை கரெக்டா பார்த்துட்டு பிளான் பண்ணா அடுத்த 4 மாதங்கள ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. 7.5 சனி டிஃபன் பண்ண அவசியம் நமக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி 5ஆம் தேதி தான் வந்து செவ்வாய் மீனராசி வரான்னு நினைக்கிறேன். அப்போ ஏப்ரல் மிடில் இருந்து தமிழ் வருஷப்பிறப்புல இருந்து நீங்க 7.5 சனி ஃபுல் பிடிக்கல போயிருவீங்க. ஸோ 2026 நம்ம பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணலாம். நீங்க பிளான் பண்ணி நல்லா எடுத்துட்டு போகலீங்கன்னா 2026 செகண்ட் ஹாஃப்ல நீங்க பின்தங்கிடுவீங்க. உதாரணத்துக்கு நீங்க 100 படி ஹைட்ல இருக்கிறீங்கன்னா ஒரு 50 படி கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கு, லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிடும். நல்லா அஸ்ட்ராலஜி இருக்காரு உங்களோட என்ன, அவரோட உட்காந்து பேசி நல்லா பிளான் பண்ணி ஒவ்வொரு மாதம் எப்படி எடுத்துட்டு போகணும் பாருங்க. என்னுடைய மாத பலன்களை பாருங்க, என்னோட அப்படியே டிராவல் பண்ணுங்க, அல்லது எங்கிட்ட ஜாதகம் பாருங்க, நான் உங்களை கைட் பண்றேன். ஆட்டோ பேமெண்ட் ஒரு சைட்ல ஒரு 4-5 மாசத்துல பெருசா ஜெயிச்சிடலாம். அடுத்ததுல 7.5 சனி எப்படி டிஃபன் பண்றதுன்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒரு பெருத்த வெற்றி நோக்கி பயணத்துக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன். எனக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம சேட் பண்ணுவோம். கிரேட்டா வெற்றி நோக்கி பயணத்துலாம் போல நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான காலம் இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச், இந்த 4 மாத காலங்கள் மேசராசிக்கு விட்டுறாதீங்க நண்பர்களே. ஏன்னா இதை விட்ட பிறகு என்ன ஆயிருன்னா அடுத்த 1.5 வருஷம் 7.5 சனி நின்று பேசும் உங்களை. அதே டைம்ல குரு வேற 4ஆம் வீட்டுக்கு போவாரு, அது நல்லதில்லை. ஸோ வி மஸ்ட் பி கேர்ஃபுல். ஆக்சுவலா 2027 கூட நல்ல வருஷம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு வேளை பஞ்சாங்கம் பார்க்கறது மாறலாம். இந்த கருத்து காற்றுல போதே தூற்றிக்கணும். இந்த 4 மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.